அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ மை பிங்க் லாடிஸ், வெல்கம் பேக் டு மீ சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஈத் ஷாப்பிங் vlog ப்ளஸ் இஃப்தார் டு சஹர் vlog தான் பார்க்க போகிறோம். லுஹர் தொழுகைக்கு அப்புறத்துலேருந்து இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒரு 3 o'clock வந்து ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து எடுத்துருவோம். அதுக்கப்புறமாவும் நமக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் வந்து ஆர்டர்ஸ் எடுப்போம், இல்லைனா 3 o'clock வந்து ஆர்டர்ஸ் வந்து ஃபினிஷ் ஆகிடும். அதே மாதிரி எந்தெந்த அட்ரஸ்க்கு என்னென்ன ஆர்டர்ஸ், அதுக்கப்புறம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து நான் மென்ஷன் பண்ணி எழுதி வச்சுருவேன். டெலிவரிக்கும் நமக்கு வந்து கிரிட்டிக்கலாக இருக்கக்கூடாது, அவங்களுக்குமே நம்ம ரிசீவ் ஆகிறவங்களுக்குமே வந்து ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து நான் டீட்டெயிலாக எழுதி வச்சுருவேன். எங்களுக்கும் நாங்கள் ரஃபாக வந்து எழுதி வச்சுருவோம். ஸோ ஆர்டர்ஸ் எல்லாமே என்னென்ன வருதுன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா ரெடியாக பேக் பண்ணி அதை வந்து வீடியோ எடுத்து அதை அப்படியே வந்து டெலிவரி பண்ணிடுவேன். டெய்லியுமே நம்ம வீடியோ எடுக்க போகிறதில்ல, அன்றைக்கி vlog எடுக்கணும் அப்படின்னு நினச்சா நான் அதை வந்து நான் வீடியோ எடுத்து வச்சுக்குவேன். 5:30 இல்லை 6 o'clock வந்து நம்ம டெலிவரி பண்ணிடணும், இல்லைனா அவங்களுமே வந்து கால் பண்ணிவிடுவாங்க. அதே நேரத்தில் நமக்கு டெலிவரி பண்ணிட்டு நமக்கும் இந்த நோம்பு திறக்கிற நேரத்தில் கொஞ்சம் நமக்கு வந்து டைமிங்கும் கிடைக்கும். அதுக்காக தான் ரெடியாக டக்குன்னு வந்து பேக் பண்ணி டெலிவரி பண்ணிடுவோம். அதனால தான் வந்து 3 o'clock வந்து உங்கள் ஆர்டர்ஸ் வந்து சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாமே வந்து ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து ஃப்ரெஷ்லி பேக் பண்ணுறது தான், எதுவுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணியெல்லாம் வச்சிடல. ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாமே நம்ம வந்து சிக்கன் ஸ்டஃபிங்காக இருந்தாலும் சரி, டோவாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து அந்த நேரத்தில் தான் நாங்கள் வந்து ரெடி பண்ணுவோம். ஸோ அந்த ரெடி பண்ணி பேக் பண்ணுற நேரத்தில் நமக்கு கொஞ்சம் அது பரபரப்பாக தான் இருக்கும். ஏன்னா வந்து யாருக்கு என்ன கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ தான் கிளியராக எழுதியிருந்தாலும் அந்த நேரத்தில் லைட்டாக ஒரு கன்ஃபியூஷன் வரும். அந்த நேரத்தில் பேக்கிங் மெட்டீரியல்ஸ் எங்கேயாவது போய் உட்காந்துக்கும். ஸோ அது எல்லா சுச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம கரெக்டாக வந்து டெலிவரி பண்ணுறது தான் அந்த டைமிங்கு. ஸோ அதுக்கப்புறம் இஃப்தாருக்கு நான் எடுத்து வைக்கணும், சும்மாவது டிஸ்பிளேக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எடுத்து வச்சேன். இல்லைனா ஜூஸ், அதுக்கப்புறமா பேரிச்சம்பழமோட தண்ணியை குடிச்சிட்டு நேராக மகரிப் தொழுவத்துக்கு போயிடுறது தான். சரி, இந்த இஃப்தார் ரெசிபி வந்து நான் ஏதோ ஒரு மார்னிங்கில் வந்து ஷூட் பண்ணியிருந்தேன், நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து இஃப்தார் டயத்தில் தான் இல்லை, நீங்கள் கிட்ஸுக்கு ஸ்நாக்ஸாக கூட ரெடி பண்ணிடலாம். 2 பொட்டேட்டோ இந்த மாதிரி கட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு குக்கரில் வந்து 2 விசில் விட்டு எடுத்துங்க. பத்தலைன்னா இன்னொரு விசில் விட்டு கூட எடுத்துங்க. இந்த மாதிரி வந்து பீல் பண்ணிவிட்டு ஸ்கின்னை நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து வெங்காயம் கேரட் வந்து கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பேனில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவு போல் ஆயில் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி ஃபைனாக சாப் பண்ண வெங்காயத்தை வந்து சேர்த்து லைட்டாக வந்து சாட்டே பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட வந்து மேஷ் பண்ண பொட்டேட்டோ சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச மசாலா எல்லாமே வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறமா வந்து பெப்பர், இது எல்லாமே வந்து ஒரு டீஸ்பூன் தான், மிளகாய்த்தூள், அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக தண்ணி, இது சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. ஃபைனலாக வந்து நம்ம துருவின கேரட், அதுக்கப்புறமா ஃபைனாக சாப் பண்ண மல்லிக்கீரை, நீங்கள் கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு டக்குன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நான் வந்து இந்த மாதிரி சமோசா பேட்டி வந்து எடுத்துருக்கேன், நீங்கள் ஹோம்மேட் சமோசா ஷீட் கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து இந்த ப்ளஸ் மாதிரி வந்து இந்த சமோசா ஷீட் வந்து வச்சுக்கோங்க. சென்டரில் வந்து நம்ம பொட்டேட்டோ ஸ்டஃபிங் வச்சுட்டு அதை லைட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. சென்ட்ரல் வந்து நீங்கள் வந்து சீஸ் வச்சுங்க, நான் வந்து மொசரல்லா சீஸ் வச்சுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச சீஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கு மேலேயே லைட்டாக ஸ்டஃபிங் வச்சுட்டு நல்லா அந்த மாதிரி மைதா பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி சமோசா ஷீட்டை வச்சு டைட்டாக வந்து நீங்கள் செக்யூர் பண்ணிக்கோங்க. ஏன்னா எங்கேயுமே கேப் இல்லாமல் பார்த்துங்க, அப்புறம் ஆயில் உள்ளார போயிடுச்சுன்னா ரொம்ப ஆயிலியாக இருக்கும், அதுக்காகத்தான். ஸோ மைதா பேஸ்ட்டை யூஸ் பண்ணி நல்லா வந்து இந்த சமோசா ஷீட்டை வந்து செக்யூர் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா வந்து சீல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து டீப் ஃப்ரை பண்ணுறவங்களுக்குள்ள ஆயிலை வந்து நீங்கள் பேனில் ஆட் பண்ணிட்டு ஹீட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதை போட்டு எடுத்துருங்க. டக்குன்னு வந்து உங்களுக்கு வந்து வெந்து ரெடி ஆகிடும். இந்த மாதிரி சைட்ஸில் வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு வந்து திருப்பி விட்டுக்கோங்க. இதை வந்து நீங்கள் அப்படியே கூட ஃப்ரீசரில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இன்ஷால்லா இப்போ ட்ரை பண்ண முடியலன்னா நெக்ஸ்ட்டு ரமதானுக்காக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ 2 சைடுமே கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா ஆயிலேருந்து எடுத்துருங்க. சுட சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. வீட்டில் வச்சோடனே வந்து காலி ஆகிடுச்சு. நீங்கள் பொட்டேட்டோ ஸ்டஃபிங் இல்லாமல் மட்டன், சிக்கன், பீஃப் ஸ்டஃபிங் வைக்கலாம், வெஜிடபிள்ஸ் வச்சுக்கலாம். இல்லை வெஜிடபிள்ஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிக்காதுன்னா பொட்டேட்டோ இன்னும் கொஞ்சம் இதே அளவுக்கு வச்சுட்டு வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா பொட்டேட்டோ தான் பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த மாதிரி கூட நீங்கள் செய்யலாம். இல்லை ஃபுல்லாக வெஜி ஸ்டஃபிங் கூட வச்சு செய்யலாம். ரொம்பவே சூப்பராக எந்த அளவுக்கு நல்ல சீஸியாக வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிட்ஸுக்கு கூட நீங்கள் சம்மர் டயத்தில் கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லா ரெசிபியும் ஷேர் பண்ணிப்பேன். பட் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசிபி ஷேர் பண்ணுறது தான் இந்த ரெசிபி தான். இது வந்து மல்லிபா அரபிக் டெசர்ட், இது ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைக்கார அண்ணன் வந்து எங்கள் தலையில் கட்டி விட்டாங்க. சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேக்கெட்டில் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு நல்லா ஃபாலோ பண்ணி தான் பார்த்தேன். ஆனால் வந்து சென்ட் மாதிரி அவ்வளோ ஸ்மெல் அடிக்குது, சாப்பிடவே முடியல, வாயிலே வைக்க முடியல, அவ்வளோ சென்ட் ஸ்மெல் அடிச்சிச்சு. ஸோ அதனால் அந்த ஸ்மெல்னாலே அதை வந்து நான் டேஸ்ட் பண்ணி கூட பார்க்கல. ஸோ அதனால் வந்து நான் இன்ஸ்டண்ட்டாக இல்லாமல் ஹோம்மேட்லேயே எப்படி சரின்னு சொல்லிட்டு நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஷேர்
ஷேர் பண்ணுறேன். ஜயானுக்கு வந்து ஈத் அவுட்ஃபிட் வந்து நல்லா சூப்பராகவே வந்து செட் ஆச்சு. ஸோ ஜயானை பொறுத்த வரைக்கும் ஈதுக்கு ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் மற்ற ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி டக்குன்னு வந்து செட் ஆகிடும். இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறது இந்த மாதிரி கல் வச்சது தான். அது அபாயா இருந்தாலும் சரி, ஹிஜாபாக இருந்தாலும் சரி, ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கல் வச்சது தான். அது ரொம்ப நாளாக இதே தான் ட்ரெண்டிங்கில் இருக்குது. தயவு செஞ்சு மாற்றுங்க, எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. ஸோ இந்த கவுன் வந்து லாங் மேக்ஸி வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பட் அது க்ரீன் கலரில் இருக்குது. வேறு ஏதாவது கலரில் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அதை தான் வந்து வாங்கியிருந்திருப்பேன். ஸோ ஈத் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சஹருக்கு வந்து இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பேசிக் சிக்கன் சம்மா தான், பட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் ஆட் பண்ணிட்டு வெங்காயம் தக்காளி அரைச்சது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறமா வந்து தயிர் சேர்த்துக்கோங்க. இது தயிர் வந்து நல்லா திரண்டு வந்து பச்சை வாசனை போனதுக்கப்புறமா மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா வந்து சிக்கன் மசாலா, கறி மசாலா, மிளகாய் தூள்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தேவையான அளவு வந்து சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கன் வந்து மசாலாவோட கலந்து விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு வந்து அப்படியே வச்சுருங்க. நல்லா அதோட கலந்ததுக்கப்புறமா வந்து இது வந்து ஆப்ஷனல் தான். பொட்டேட்டோ நீங்கள் சேர்க்குறாங்க தான் சேர்க்கலாம். தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா சிக்கனில் ஏற்கனவே வந்து நிறைய தண்ணி ரிலீஸ் ஆகும். சம்மாங்கும் போது கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. மல்லிக்கீரை இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் வந்து டவுன் பட்டாயில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து குக்கரில் வந்து நல்லா விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இந்த கோழி சம்மா வந்து தால்ச்சோருக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பராட்டாக்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். தால்ச்சோறு எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகா, டவுன் பட்டாயில் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர், தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால்னா நார்மலான பால் கூட வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ எவ்வளோ கப் அரிசி வந்து ஊற வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ஊற வச்சு இந்த அரிசியை வந்து சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 30 செகண்ட் வந்து அந்த தயிர் பாலை வந்து கொஞ்சமாக வந்து லைட்டாக வந்து பச்சை வாசனை போக விட்டுருங்க. அரிசி சேர்த்துட்டு கொதி வந்ததுக்கப்புறமா வந்து விசில் விட்டு எடுத்துருங்க. அவ்வளோதான், சூப்பரான தால்ச்சோறு கோழி சம்மா வந்து ரெடி. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது ஈவெண்ட்லாம் நடந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் வந்து இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். டீ குடிச்சதோட அல்ஹம்துலில்லாஹ் சஹர் வந்து நல்லபடியாக முடிஞ்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் மறக்காம செக் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன ரெசிபிஸ் எல்லாமே வந்து நோம்புக்கு தான் இல்லை, மற்ற நாட்களில் கூட நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். டேக் கேர், ஸ்டே சேஃப், பி ஹெல்தி, பை பை. அண்ட் இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.